ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் மீல் மேக்கர் வச்சு சப்பாத்தி பூரிக்கு செம்ம டேஸ்டான சைட் டிஷ், அதுவும் குக்கர்லேயே. வாங்க பார்த்துடலாம். முதல்ல கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு மீல் மேக்கரையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் அதை எடுத்து சாதாரண தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக தயிர், உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்படி நீங்கள் மசாலாவை ஊற வச்சு கிரேவி பண்ணும்போது கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்ச மீல் மேக்கர் அதையும் சேர்த்து குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ கமன்னு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா 10 சப்பாத்தி கூட பத்தாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் டிஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.